அன்புள்ள மகர ராசி அன்பர்களே, இந்த வார ராசி பலன். மகர ராசியினருக்கு 2ல் சூரியன் சனி, 3ஆம் இடத்தில் ராகு புதன் சுக்கிரன் சந்திரன், அடுத்து 5ஆம் இடத்தில் குரு, 6ல் செவ்வாய், 9ல் கேது இருக்கிறார். உங்கள் ராசிக்கு முயற்சி ஸ்தானமான 3ல் ராகு, 5ல் குரு, 6ல் செவ்வாய் சஞ்சரிப்பதால் பொருளாதார நிலை மிக சிறப்பாக இருப்பது மட்டும் இல்லாமல் நல்ல வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். எந்த ஒரு விஷயத்திலும் தைரியத்தோடு செயல்படக்கூடிய பலம் ஏற்படும். கடந்த கால வம்பு வழக்குகள் எல்லாம் இருந்த இடம் தெரியாமல் மறையும். மற்றவர்களுக்கு நீங்கள் கொடுத்த வாக்குறுதிகளை காப்பாற்றிக் கொள்வது மட்டும் இல்லாமல் கடன்களை குறைத்துக் கொள்ளக்கூடிய வாய்ப்பு உண்டாகும். உங்கள் ராசிக்கு 2ஆம் வீட்டில் சனி சூரியன் இருப்பதால் பேச்சில் சற்று பொறுமையோடு இருக்க வேண்டும். யாரையும் வெடுக்கென்று பேசக்கூடாது. ஒரு வார்த்தை வெல்லும், ஒரு வார்த்தை கொல்லும். தொழில் வியாபாரத்தில் நல்ல வளர்ச்சியினை பெறுவீர்கள். நவீன கருவிகளை வாங்கக்கூடிய அதிர்ஷ்டகரமான நேரம் இது. சிலர் வெளியூர் பயணங்களை மேற்கொள்ளலாம். அதனால் அனுகூலமான பலன்கள் கிடைக்கும். கடந்த காலங்களில் உங்களுக்கு ஏற்பட்ட வீண் பழி சொற்கள் அனைத்தும் விலகி நல்ல சுமூக நிலை உண்டாகும். மாணவியர்கள் சிறப்பாக செயல்பட்டு நல்ல மதிப்பெண்களை பெறுவர். போட்டித் தேர்வுகளில் வெற்றி பெறுவர். சிலர் உயர்கல்விக்காக வெளிநாடு அயல் மாநிலங்களுக்கு சென்று வரலாம். 3ல் சுக்கிரன் உச்சம், நினைத்தது நிறைவேற இந்த அமைப்பு போதும். ஆடை ஆபரண சேர்க்கை உண்டு. கலைத்துறையில் உள்ளவர்களுக்கு வருமானம் தரும் வாய்ப்புகள் அதிகரிக்கும். கணவன் மனைவி உறவுகள் அன்பு கொண்டதாக இருக்கும். பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் அமர்ந்த குரு 9ஆம் பார்வையாக ராசியை பார்ப்பது தங்களுக்கு நற்பலன்களை தரும். கஷ்டங்களை குறைக்கும். 3ஆம் இடத்தில் உள்ள ராகு அற்புதமான பலன்களை தரும். உங்களை எல்லா விதத்திலும் உயர்த்தும் வாரம் இது. 3ஆம் இடத்தில் புதன் இருக்கிறார். அதுவும் நீச்சமாக அடைஞ்சிருக்கிறார். அவசரப்பட்டு ஏதாவது காரியத்தை செய்துவிட்டு பின்னால் வருத்தப்படக்கூடாது. வெளி இடங்களில் உணவு உண்பதை தவிர்க்க வேண்டும். உடல் நிலையில் திடீர் மாற்றம் ஏற்பட்டு மருத்துவ செலவு உண்டாகலாம். 2ல் சூரியன் இருப்பதால் தினமும் காலை எழுந்தவுடன் சூரிய நமஸ்காரம் செய்யுங்கள். கோயிலுக்கு சென்றால் சிவனை வழிபடுங்கள், ஆஞ்சநேயரை வழிபடுங்கள். முடிந்தால் நல்லூரில் உள்ள ஆஞ்சநேய பெருமாளை சென்று வழிபடுங்கள். உங்கள் கஷ்டங்கள் அனைத்தும் குறையும். வாழ்க வளமுடன், மங்களம் உண்டாகட்டும்.